ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஆதி ப்ரோஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா ஈசிஆரில் உள்ள மகாபலிபுரம்க்கு கோல்டன் சன் பீச் ரெசார்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பக்கத்தில் வந்தாச்சு. பாருங்கள், பாருங்கள் வெளியே எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா வாட்டர் ஃபால் மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க. என்ட்ரன்ஸே நல்லா கிராண்டாக வச்சுருந்தாங்க. வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்ட்ரன்ஸே நல்லா ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது. நல்ல பெரிய கார் பார்க்கிங் சைடில் வச்சுருக்காங்க. இப்போ வாங்க ரிசப்ஷன் போவோம். ரிசப்ஷனுக்கு முன்னாடியே இருக்கிறது நார்மல் ரூம்ஸு, பட்ஜெட்டாக இருக்கும். நாங்கள் போனது லக்ஸரி ரூமு. வாங்க அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ வாங்க ரூம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உள்ளே என்ட்ரு ஆனதுக்கு அப்புறமே ஒரு பெட் இருந்தது. நல்லா பெருசாக பெட்டெலாம் வச்சுருந்தாங்க. அடுத்து டிவி, கேட்டில் எல்லாமே வச்சுருந்தாங்க. நல்லா பெரிய பெட்டாக இருக்குது, பெரிய ரூமாகவே இருக்குது. ஏசியும் வச்சுருக்காங்க. இப்போ வாங்க வாஷ்ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாஷ்ரூம்லாம் நல்லா இதாக லக்ஸரியாக வைக்காமவே நல்லா நார்மலாக ஃப்ரீயாக வச்சுருக்காங்க. வாங்க வெளி வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கார்டன் திறந்ததுக்கப்புறமே பீச் வியூ, ஸ்விம்மிங் பூல், பீச் வியூ வந்துடுது. இதெல்லாம் கார்டன் வியூஸு. இதில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாங்க, உங்களுக்கு அந்த ஸ்விம்மிங் பூல் தாண்டினாலே பீச் வந்துடும். கார்டன் நல்லாவே செட் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா பெருசாக வச்சுருந்தாங்க. இது நம்ம ரூமோட பேக் சைடு. இப்போ வாங்க பீச் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பீச்சுக்கு போகிற வழியிலே நல்லா கோகோனட் ட்ரீலாம் வச்சுருந்தாங்க. இதுதான் பீச்சு, நல்லா ஓப்பனாக வச்சுருந்தாங்க. இந்த பீச் 24 ஹவர்ஸ் ஓப்பனே இருக்கும். ஃபார் சேஃப்டிக்கு செக்யூரிட்டிலாம் போட்டு வச்சுருக்காங்க. அந்த பீச்கிட்டே உங்களுக்கு ஒரு ஸ்விங்கும் போட்டிருக்கும். ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே இந்த 3 டேஸ் உங்களுக்கு டிஜே இது மாதிரி நடத்துவாங்க. அந்த பீச் ஓரமாக அவங்க பழைய பாட்டாக பாடுவாங்க. அதுக்கும் அந்த காற்றுக்கும் நல்லாவே இருக்கும். இப்போ கொஞ்சம் பீச்சில் இந்த கார்டன் ஏரியாஸில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு நல்லா ஃபோட்டோ எடுத்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகணும். நல்லா ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு நல்ல இடம். அதுக்கிட்டே ஹோட்டல்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ வாங்க ஸ்விம்மிங் பூலில் பார்க்கலாம். ஸ்விம்மிங் பூலே நல்லா பெருசாக தான் இருந்தது. ஒரு சைடு சில்ட்ரன்ஸ்க்குன்னு வச்சுருந்தாங்க, இன்னொரு சைடில் அடல்ட்ஸ்க்கு வச்சுருக்காங்க. நாங்கள் குளிச்சுட்டு நல்லா என்ஜாய் பண்ணோம். நல்லா பெருசாகவே இருந்தது, தாராளமாக இருந்தது. இப்போ குளிச்சுட்டு ரூமுக்கு போகலாம். இன்றைக்கி ஸ்டே பண்ணுறவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீ தான். உங்களுக்கு ஹோட்டல் ஸ்விம்மிங் பூல் கிட்டே வந்துடும். ஆனால் நான் காலையில் சாப்பிட போனது நாங்கள் எடுக்கலை. இப்போ நாங்கள் பீச் வியூவை பார்த்துட்டு ரூமை செக் அவுட் பண்ணிட்டு கிளம்புறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.